ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் நோக்கு வந்து 18 தான். பார்ட் 18 எதை பற்றி பேசும் அப்படின்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன் பற்றி பேசக்கூடியது. ஆர்டிக்கல் 352 தான் என்ன அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி. ஏதாச்சும் என்ன அப்படின்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வார் நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க. அந்த ப்ரொக்ளமேஷனை வந்து கட்டாயம் யூனியன் கேபினட் கிட்டலாம் கேட்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணுவாங்க எந்த எமர்ஜென்சினாலும். ஃபஸ்ட்டு அந்த ப்ரொக்ளமேஷனை ராஜ்யசபா லோக்சபா 2 பேர்கிட்டையுமே அதை கொண்டு போவாங்க. 2 பேருடைய அப்ரூவலுமே இருந்தால் தான் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ண முடியும். இல்லை வந்து நமக்கு ராஜ்யசபா மட்டும்தான் இருக்குது, லோக்சபா டிசொல்யூஷன் ஆகிட்டு அப்படின்னா பட்சத்தில் ராஜ்யசபானால் ஓகே அப்படின்னா டெம்ப்ரவரியாக எமர்ஜென்சி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் லோக்சபா திரும்பி வந்து எலெக்ட் பண்ணி வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட 1 மந்த் கிட்டத்தட்ட 30 days வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொக்ளமேஷன் வந்து எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் இது ஓகே அப்படின்னா தான் அது கண்டினியூவாக எமர்ஜென்சி அப்படிங்கிறது இருக்கும். சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நமக்கு ஆர்டிக்கல் 352. ஓகே, அடுத்து 353 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் ப்ரொக்ளமேஷன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சி போட்டாங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் சட்டம் இயற்றதுனாலும் சரி, எதை எக்ஸிக்யூட் பண்ணதுனாலும் சரி, யார் தான் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? சட்டம் இயற்றுறது பார்லிமெண்ட் எடுத்துப்பாங்க, மற்றபடி எல்லாமே என்ன அப்படின்னா பிரசிடெண்ட் கிட்ட போகும். இதுதான் என்ன அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் ப்ரொக்ளமேஷன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே யார் தான் பார்த்துப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்து 354 என்ன அப்படின்னா application of provisions related to distribution of revenue while the proclamations of emergency is in operation. ஓகே, எமர்ஜென்சி இருக்கக்கூடிய பட்சத்தில் ரெவென்யூ இருக்கு இல்லையா, வரக்கூடிய வருவாயை எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லும். ஓகே, யார் தான் அதை டிசைட் பண்ணுவா அப்படின்னா பிரசிடெண்ட் தான் பண்ணுவாங்க. சரியா? என்னன்னு வந்து ரெவென்யூ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவென்யூ அந்த பொறுப்பு வந்து யார்கிட்ட தான் போகும்னா பிரசிடெண்ட் கிட்ட தான் போகும். அதான் அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் 354 அப்ளிகேஷன் ஆஃப்